பிரபஞ்சமும் நாம வச்சிருக்கிற சமூக, அரசியல், மத, ஆன்மீக கருத்துக்கள், நம்பிக்கைகள் இதைவிட சனாதன இந்து தர்மம் பாஸ்ட் கிடையாது. சனாதன இந்து தர்மத்தை பாஸ்ட் சொல்ல முயற்சி பண்ற எல்லோருமே இந்த தொகையடியார் சம்பிரதாயம் திறந்தால் மலர்ந்தால் மட்டும்தான் பல ஆயிரக்கணக்கான பேர் வேதநெறி தழைத்தோங்குதல், மிகுசைவ துறை விளங்குதல், பூத பரம்பரை பொலிதல், இது எல்லாம் எப்படி? நான் சொல்றதை கேட்கிற பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதற்கு, இந்த பூத பரம்பரை பொலிவதற்கு உங்களால் இயன்ற நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாஸ் நித்யானந்த 49வது ஜெயந்தி மகோத்சவம் நித்யானந்தோத்சவம் அவதார பிரம்மோத்சவம் அவதார தின பிரம்மோத்சவம் 28ஆம் நாள் சண்டேசர் திருவிழாவோடு நித்யோத்சவத்திற்குள் செல்லுகின்ற நாள். என கைலாசத்திலே உற்சவம் நிறைவடைவதே இல்லை, நித்யோத்சவம் தான். இன்றிலிருந்து நித்யோத்சவம். நித்யானந்தோத்சவம் நிறைவுற்று, பிரம்மோத்சவம் நிறைவுற்று நித்யோத்சவத்திற்குள்ளே நுழைகின்றோம். 28வது திருநாள். கதவைத் திற, காற்று வரட்டும். தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் 28வது நாள், ஜனவரி 26, 2026. இந்த நன்னாளிலே உற்சவங்களிலும் தியான சத்சங்கங்களிலும் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாயங்கள் அனைத்திலும் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் மற்றும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன்.
உலகம் முழுவதிலும் கைலாயத்தின் தொலைக்காட்சிகள் வழியாக நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து பரமாத்வைத பிராப்திரஸ்து. ஆனந்தமாக இருங்கள். பரமாத்வைதத்தில் நிலைத்திருந்து ஆனந்தமாக இருங்கள். ஆசிகள், பூரண நல்லாசிகள் இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு பலி கொடுக்கலாமா அப்படிங்கிறத பத்தி ஒரு கேள்விங்க. அது சம்பந்தமா நான் ஒரு விடை கொடுத்திருந்தேன். அது கைலாசா தஞ்சாவூர் சேனல்ல போட்டிருந்திருக்காங்க. அது வைரலா போயிருக்கு, மில்லியன் வியூஸ்க்கு மேல ஓடி இருக்கு. அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல ஒருவர் இந்த மாதிரி வள்ளற்பெருமான கோட் பண்ணி தான் கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் ஆனா ரொம்ப அபியூசிவா போட்டிருந்தார். அது அவதூறு செஞ்சு ரொம்ப சீப்பா பேசியிருந்தார். அதனால அவருடைய பேரை நான் மென்ஷன் பண்ணல. அவரை பேரை மென்ஷன் பண்ணி பதில் சொல்லல. ஆனா இந்த கருத்துக்களுக்கு மட்டும் பதில் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மரபு சைவ குடும்பம். பரம்பரையாக தமிழ்நாட்டிலே சனாதன இந்து தர்மத்தில் சைவத்திலே வேரூன்றிய கோயில் பெருங்குடி குலமான சைவ வேளாளர் குலத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டு, அந்த மரபிலேயே வளர்க்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம அந்த மரபிலேயே பெருமான் பரம்பொருள் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் அந்த மரபிலேயே பரமானுபூதியும் பெற்று கருவழியாகவும் குரு வழியாகவும் இந்த பரம்பரையே எனக்கு பரமானுபூதி கொடுத்து நானும் கைலாய நாடும் எங்க சம்பிரதாயம் எல்லாமே முழுக்க சைவ உணவை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்கள். நான் முதலியே சொல்லியிருப்பேன், சைவ உணவு மட்டும் இல்ல, சைவ உணவையும் இறைவனுக்கு நிவேதனம் செய்து பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுற பிரசாதேரியன்ஸ். வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்ல, பிரசாதேரியன்ஸ் நாங்க. அது ஒண்ணு. பரமசிவ பரம்பொருளோட பேரலார எனக்கு என்னுடைய குலதெய்வம் கூட திருவண்ணாமலையில் இருக்கிற மகாமாரியம்மன். அவங்களுக்கும் பலியிட்டு பூஜை செய்கின்ற வழக்கம் இல்லை. அதனால சைவப்படையல் தான். பொங்கலிட்டு காய்கறி, பழங்கள், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படையலிட்டு பூஜை செய்கின்ற வழக்கம் தான். எங்களுடைய இன்னொரு குலதெய்வமான முனீஸ்வரனுக்கும் சைவப்படையல் தான். ஸோ அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த குலத்திலே எங்க குலதெய்வங்களுக்கு கூட சைவப்படையல் தான். அதனால எனக்கு அந்த எந்த சங்கடமும் வந்ததில்லை, பிரச்சனையும் இல்லை. இதுதான் நாங்கள் கடைபிடிப்பது. இன்னொன்னு, கைலாயத்துல வெஜிடேரியன் மட்டும் இல்லாம அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதையுமே உபயோகப்படுத்தக்கூடாது. மரங்களை வெட்ட மாட்டோம். நீங்க எங்களுடைய எந்த கைலாசத்துக்கு வேணா போய் பாருங்க. மரங்கள், அந்த நிலம் எங்களுக்கு அளிக்கப்படும் பொழுது பெரிய பெரிய மரங்கள் இருந்தா அந்த மரங்கள்
வெட்டப்படாமலே தான் கட்டடங்கள் கட்டப்படும், கைலாயம் அமைக்கப்படும். மரங்களை கூட வெட்ட மாட்டோம். நாங்க அந்த மாதிரி சம்பிரதாயங்கய்யா அப்படின்னும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அஹிம்சை, ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பரமானுபூதியை நமக்கு அளிப்பதற்காக ஒரு மிக அருமையான, மிக உயர்ந்த சத்தியம். அதுலெல்லாம் சந்தேகமே இல்லை. சற்றே பொறுமையோடு கேளுங்கள். ஏன் ஒரு நீண்ட இடைவெளியோட பேசுறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல நாம வச்சிருக்கிற கருத்துக்கள் இதையெல்லாம் விட மிகப்பெரியது. இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தின் விதிகளும். பிரபஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஆகிற நெட்வொர்க்குங்க. இதுல ஒரு தனி மனிதன் பரமானுபூதியை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த நன்மை. அதுலெல்லாம் சந்தேகம் இல்லை. இப்ப அந்த அன்பர், நான் பெயர் சொல்ல விரும்பாத அன்பர்னு சொல்றேன், கைலாசா தஞ்சாவூர்ல இருக்கிற, அது அந்த கைலாசா தஞ்சாவூர் போட்ட வீடியோல கேள்வி கேட்டிருக்கிற அன்பர், அவர்கிட்ட நான் சொல்றது என்னன்னா, வள்ளற்பெருமான் சொல்ற வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. அது ஒரு பரமாத்வைத அனுபூதி நிலைங்க. அந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்தாலோ அல்லது அந்த நிலைக்கு உயர்வதற்காக முழு ஸ்ரத்தையோடு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ நேச்சுரலாவே உங்களுடைய உணர்வு நிலை மேம்பட்டு விடும். நம்முடைய வேதாகம சம்பிரதாயங்கள்லயும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, யார் யாரெல்லாம் அந்த உணர்வு நிலை உயர்ந்து உணர்வாலே சந்நியாசம் பழுத்தவர்கள், அந்த சந்நியாசம் பழுத்தவர்கள் குலதெய்வங்களுக்கோ உயிரோடு அல்லது இறந்துவிட்ட முன்னோர்களுக்கோ தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ எந்த கடமையையும் ஆற்ற வேண்டியதில்லை. நீங்க எல்லா கடமையிலிருந்தும் விடுபட்டு விடுகிறீர்கள். சோ இப்ப அது மாதிரியான நபர்கள் நிச்சயம் பலி கொடுக்க வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண மடம், தந்திர சம்பிரதாயத்தின்படி காளி பூஜையின் போதும் துர்கா பூஜையின் போதும் மிருகபலி அளிக்கப்பட்டாக வேண்டும். ஆனா ராமகிருஷ்ண மடம் சந்நியாச சம்பிரதாயம் அப்படிங்கிறதுனால சந்நியாசிகளுக்கு பலி கொடுக்க வேண்டிய விதி இல்லை, தேவையில்லை. அதனால அவங்க மிருகபலி கொடுக்க மாட்டார்கள். வெறும் பூசணிக்காய் மற்றும் தேங்காய் போன்றவைகளை பலியிட்டு விட்டு பூஜை செய்து விடுவார்கள். அது மாதிரி இந்த சந்நியாசம் பழுத்தவர்களுக்கு இந்த கடமைகள் இல்லை, செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் கிரகஸ்தர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழுகின்ற முன்னோர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள் அல்லது இறந்துவிட்ட முன்னோர்கள், பித்ருக்கள், அவர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் குல குருவிற்கும் தங்களுடைய குலத்தின் சம்பிரதாயங்களுக்கும் அவர்களுக்கு கடமை உள்ளது. இவர்களுக்கெல்லாம்
செய்ய வேண்டிய பாரம்பரியங்களை செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் எந்த நிலையிலே இருக்கின்றானோ அந்த நிலையில் அவனுக்கு எந்தெந்த உதவிகள் செய்யப்பட வேண்டுமோ செய்யப்பட்டு அவன் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு வழிகாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. நான் என்னுடைய அனுபூதிப்படி வேதமுடு ஆகமம் மெய், புராணங்கள் மெய். இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா சொல்ற, புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஆத்ம பிரமாணம், என்னுடைய அவிச்சின்ன குரு பரம்பரையான குருமார்கள் ஆப்தர்கள் எனக்கு அருளிய ஆப்த பிரமாணம், சாஸ்திர பிரமாணம், இந்த மூன்றும் எனக்கு அளித்த இந்த அனுபூதியை நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அதே மாதிரி இப்ப வள்ளற் பெருமான் ஆகமம், வேதம், புராணம் பொய்ன்னு சொன்னார்ன்றதுக்காக அவர் மீது நான் வைத்திருக்கிற மரியாதையை குறைத்துக் கொள்ள மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் புரியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்களே முழுக்க முழுக்க சைவர்கள் மட்டுமல்லாது ஜீவகாருண்யத்தையும் அகிம்சையையும் வாழ்பவர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சம் என்னுடைய அனுபூதியையும் நான் வைத்திருக்கும் கருத்துக்கள் சொல்லுகின்ற உபதேசங்கள் இதையெல்லாம் தாண்டியது அப்படிங்கிறத பத்தி நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால we are all much more than social, political, spiritual, religious opinions we carry. பிரபஞ்சமும் நாம வச்சிருக்கிற சமூக, அரசியல், மத, ஆன்மீக கருத்துக்கள், நம்பிக்கைகள் இதைவிட அதிகமானது. அதனால தனக்குள் அந்த அளவுக்கு பரமானுபூதியும் சந்நியாசம் பழுத்தவர்கள் உங்களுடைய குலக்கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. நிறைவேற்றாததனால் உங்களுக்கு எந்த கர்மமும் பிரச்சனையும் வராது. இது போக கிரகஸ்தர்கள் அனைவரும் இந்த உணர்விலே சந்நியாசம் பழுக்காத, அனுபூதி பரமானுபூதி பழுக்காத முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லது முயற்சியே செய்யாத கிரகஸ்தர்கள் அனைவரும் தங்களுடைய மரபுகள் படி உயிரோடு இருக்கின்ற முன்னோர்கள், இறந்துவிட்ட முன்னோர்கள், குலதெய்வம், குலகுரு போன்ற மரபுப்படி என்னென்ன கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னை நம்புகின்ற பக்தர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி. அதனால உங்களுடைய குல வழக்கப்படி உங்கள் குலதெய்வங்களுக்கு பலி பூஜை செய்து வழிபடுகின்ற வழக்கம் இருக்குமானால், நீங்கள் ஒரு கிரகஸ்தராக இருப்பீர்களானால் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க அதை சாப்பிடணும்னு நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அந்த பலியிடப்படுகின்ற உயிரினுடைய அந்த உடல், அந்த மாமிசத்தை உண்ணணும்னு நான் சொல்லல. ஏன்னா அந்த உங்களுடைய குலதெய்வங்கள் ஒரு நீங்க இருக்கிற அந்த மனித நிலையிலிருந்து சற்று உயர்வடைந்த ஒரு தெய்வங்கள், ஒரு நிலையில இருக்கிற தெய்வங்கள். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கலாம் ஜட்ஜ் பண்றது அந்த ஜட்ஜ் பண்றதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லை. அதனால நிச்சயமாக நம்மினும் உயர்ந்த நிலையில இருக்காங்க. அதனால உங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியங்கள், மரபுகளை நீங்கள் கிரகஸ்தராக இருக்கின்ற காலம் வரை நிறைவேற்றுங்கள். இது என்னுடைய கைலாசத்தினுடைய அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் மற்றும் என்னை நம்புகின்ற பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஆன்மீக உபதேசம். நான் பலதரம் சொல்லுவேன். கைலாசவாசியா மாறிட்டாங்க சில பேர். தேவர்கள் குடும்பத்திலிருந்து, கவுண்டர்கள் குடும்பத்திலிருந்து, வன்னியர் குடும்பத்திலிருந்து கைலாசவாசியா மாறி இருப்பாங்க. அவங்க சந்நியாசம் எடுத்துட்டா குலதெய்வம் வீட்டுக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பலி பூஜைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிரகஸ்தர்களாக இருந்தார்களானால் நானே சொல்லுவேன், அப்ப அந்த குலதெய்வ பழக்கம் என்ன இருக்கோ அந்த ஊருக்கு போய் அந்த காலகட்டம், அந்த பூஜை பண்றதுக்கான நாள் இருக்கும் இல்லையா, அந்த பூஜை பண்ற நாளுக்கு போய் உங்க ஊருக்கு போய், அது யூஸ்வலா குலதெய்வம் அப்படிங்கிறது தெய்வம் கூட இல்ல, அந்த விக்கிரகம் திருமேனியோடு கட்டப்பட்டிருக்கும். யூஸ்வலா தெய்வமா கூட இருக்காதுங்க, அந்த திருமேனி சம்பந்தப்பட்டதா இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய குலதெய்வம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கின்ற மகாமாரியம்மன் தான். நாங்க வேற ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாது. அதனால அந்தந்த குலதெய்வங்கள் யூஸ்வலா அவர்களுடைய பூர்வீக ஊர்ல இருக்கிற அந்த திருமேனியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அதே தெய்வத்தோட வேற ஒரு திருமேனிக்கு கூட அந்த வழிபாடுகளை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. எந்த தெய்வமோ அந்த தெய்வம், அந்த எந்த திருமேனியோ அந்த திருமேனி, அந்த அர்ச்சாவதாரம், அதுக்கேதான் இந்த வழிபாடுகளை செய்ய மரபு இருக்கும். நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, கிரகஸ்தர்களாக இருந்தால் அவரவர்கள் சென்று அவரவர்கள் ஊர்கள்ல, கைலாயத்துல எந்த விதமான பலி பூஜையும் செய்வது கிடையாது. அவரவர்கள் ஊர்கள்ல போய் அவரவர்கள் குலதெய்வங்களுக்கு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா மற்றும் பூஜைகள், அதுல எந்த விதமான மரபு இருந்ததோ அதே மரபோடு, ஒருவேளை உங்க குலதெய்வ வழிபாடே வெறும் சைவ வழிபாடா இருந்தா நல்லது, இல்ல அந்த குலதெய்வ வழிபாட்டிலே எப்படி மரபு இருந்ததோ, சுருட்டு வைக்கிறது, என்னென்னவோ மரபுகள் இருக்கு, அந்தந்த மரபுகளை அப்படியே கடைபிடித்து விடுங்கள், குறை வைக்காதீர்கள், அந்தந்த பூஜைகளை நிறைவேற்றி விடுங்கள். அப்படிங்கிறதான் என்னுடைய ஸ்டாண்டு. இத மீண்டும் ஒரு முறை தெளிவா விளக்கிறேன். இதோட மொத்த சாரம் என்னன்னா, ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒவ்வொரு விதமான வழியை காட்டுகிறார்கள், மார்க்கத்தை காட்டுகிறார்கள், சத்தியத்தை சொல்லுகின்றார்கள், வழிமுறைகளை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை சார்ந்து நாம் ஒருவரை உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பிடுதல் சரியல்ல, சாத்தியமும் அல்ல. அந்தந்த சம்பிரதாயங்கள், அந்தந்த ஃபாலோயர்ஸ் அந்தந்த சம்பிரதாயங்களை சிரத்தையோடு கடைபிடிக்கட்டும். அவ்வளவு மட்டும்தான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இதுல நல்லதுங்க. இதுல
ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதையும் மறந்து விடவில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சில கேள்விகள். இப்போ இந்த 28 நாள் சத்சங்கங்கள்ல வைரலா போன வீடியோஸ் மற்றும் அதுல வர்ற கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள், நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தொகையடியார் சம்பிரதாயத்தை பத்தி பேசினேன். எப்படி தொகையடியார் சம்பிரதாயம் திறக்க வேண்டும்னு, அதுக்காக உங்கள் குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளை அனுப்புங்கள் அப்படிங்கிறத பத்திலாம் பேசியிருந்தேன். இது சம்பந்தமா நிறைய கேள்விகள், கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ், விமர்சனங்கள், ஈவன் வெறுப்பு பிரச்சாரங்கள் கூட. இது மொத்தத்தோட சாரத்தையும் தெளிவா பட்டியலிட்டு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. முதல் கருத்து, முதல் சத்தியம், சனாதன ஹிந்து தர்மம் பாஸ்ட் கிடையாது. இட்ஸ் அ பிரசன்ட் கண்டினியூஸ். பரம்பொருள் 63 நாயன்மார்களுக்கு அருள் செய்தார். ஆனா இப்போ இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் அருள் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரிலாம் அருள் பண்ணதா யாராவது சொல்லிக்கிட்டா அதெல்லாம் சும்மா பொய். இந்த ஆர்குமெண்ட், இந்த லைன்ல திங்க் பண்றவங்க எல்லாருமே சனாதன ஹிந்து தர்மத்தை பாஸ்ட்னு சொல்லி அதை ஒரு மியூசியத்தில் இருக்கிற ரெலிக்ஸ் பீஸா மாத்த முயற்சி பண்றாங்க. கோவில்களை மியூசியமா மாத்துறதும் சனாதன இந்து தர்மத்தை ரெலிக்ஸ் பீஸா மாத்துறதும் தான் அவங்களுடைய முழு முயற்சி. எப்படி எஜிப்சியன் சிவிலைசேஷனை அழிச்சிட்டுங்கயா, அந்த பிரமிடு இதையெல்லாம் ஒரு மியூசியமா வச்சுக்கிட்டு, ரெலிக்கா வச்சுக்கிட்டு, டூரிசம் வர பணத்தை வச்சுட்டு வாழலாம்னு நினைக்குதோ ஒரு கும்பல், அதே மாதிரி சனாதன இந்து தர்மத்தை பாஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் கிடையாதுன்னு சொல்ல முயற்சி பண்ற எல்லோருமே இந்து விரோதிகள், இந்து துரோகிகள். அதனால சனாதன இந்து தர்மம் பாஸ்ட் குளோரி மட்டும் கிடையாது. அதாவது நம்முடைய பாஸ்ட் குளோரியையே மறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அளவுக்கு மீறின எவிடன்ஸ் இருக்கு, அது டூ மச் எவிடன்ஸ். அதனால அதை மறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றது? ஆமாமா, பாஸ்ட்ல இருந்ததெல்லாம் உண்மை. ஆனா அது இப்ப அந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது. அது கலிகாலத்துல அப்படிலாம் நடக்காது. அதெல்லாம் கடந்த காலம். கலிகாலத்துல அந்த மாதிரிலாம் யாருக்கும் அனுபவம் எல்லாம் வராது, பெருமான தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு டெட் ரிலீஜியனா மாத்துறதுக்கு முயற்சி பண்றது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை நம்புறது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை ப்ரமோட் பண்றது, இது எல்லாமே சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிரான வேலைகள், சதிகள். அதனால சனாதன ஹிந்து தர்மம் பாஸ்ட்ல மட்டும் குளோரியோட இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த குளோரி ஆஃப் த பாஸ்ட், இட் இஸ் பிரசன்ட் கண்டினியூஸ். அதுதான் சத்தியம். அது பிரசன்ட் கண்டினியூஸா இன்னும் ஃபிளரிஷ் ஆகிறது, மேம்படுவதற்கு பலாயிரக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான பேர், பல கோடிக்கணக்கான பேர் இந்த அனுபூதியை பெறுவதற்கும் வாழ்வதற்கும் செய்ய வேண்டிய திருப்பணி இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கிறதுங்க. 63 மட்டும் வழிபட்டு விட்டு அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலெல்லாம் அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சனாதன இந்து தர்மத்தை ஒரு மியூசியமா மாற்றி
சைவத்தை வெறும் ஒரு ரெலிக்கா மாத்தி வச்சு அதை நம் வாழ்வின் அனுபூதியியலிலிருந்து பிரிக்கின்ற ஒரு பெரும் கொடுமை செய்கின்றார்கள். பெரும் சதியின் பாகமாக மாறுகின்றார்கள். இந்த சதிக்கு ஆளாகாதீர்கள். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்க வேண்டும். தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்க வேண்டும். தொகையடியார் சம்பிரதாயம் மலர வேண்டும். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறந்தால், மலர்ந்தால் மட்டும்தான் பல ஆயிரக்கணக்கான பேர் பரமானுபூதி அடையவும், பல லட்சக்கணக்கான பேர் இறை உணர்வோடு வாழவும், பல கோடிக்கணக்கான பேருக்கு இந்த சனாதன இந்து தர்மம் லிவிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கவும் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மத்திற்கே ஸ்பிரிச்சுவலா இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. இட் இஸ் கேப்பபிள். நாம செய்ய வேண்டியது அந்த ஸ்பிரிச்சுவல் அனுபூதி அளிக்கின்ற கெப்பாசிட்டியை நாம் கடைபிடித்து, அது காட்டும் வழியை கடைபிடித்து உள்வாங்கி அந்த அனுபூதியை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியதுதான். தில்லைவாழ் அந்தணர், பொய்யடிமை இல்லாத புலவர், பக்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதுந்திருமேனி தீண்டுவார், முழுநீரு பூசிய முனிவர், அப்பாலும் அடிசார்ந்தார். இந்த 9 தொகையடியார் சம்பிரதாயமும் சிறக்க வேண்டும். இதுதான் அந்த பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா வளர்றதுங்க. அதாவது பூத பரம்பரை பொலிதல், வேதநெறி தழைத்தோங்குதல், மிகுசைவ துறை விளங்குதல், பூத பரம்பரை பொலிதல், இது எல்லாம் எப்படி நடக்கும்? இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதனால்தான் நடக்கும். அதனால நான் சொல்றத கேட்கிற பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதற்கு, இந்த பூத பரம்பரை பொலிவதற்கு உங்களால் இயன்ற அனைத்தையும் செய்யுங்கள். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு 3 குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா 5 குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 குழந்தைகளை இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதற்காக அந்த கல்வி, அந்த வாழ்க்கை முறை கொடுத்து அந்த துறைக்கு அனுப்புங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கிறது. கைலாயத்திலிருந்து நாங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் என்னென்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எந்த தேவார பாடசாலைக்கோ, வேதாகம பாடசாலைக்கோ, வேத பாடசாலைக்கோ
சனாதன இந்து தர்மத்தை பலப்படுத்தக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், இந்து முன்னணி மாதிரி சமூக இயக்கங்கள், இந்த மாதிரி எந்த ஆன்மீக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், இவைகள் எதில் வேண்டுமானாலும் உங்கள் குழந்தைகளை பயிற்றுவித்து அனுப்பினீர்களானால் உங்களுடைய முதுமை காலத்தையும் உங்களுடைய தேவைகளையும் பரமசிவ பரம்பொருளின் அருளாலே நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். ஒரு ப்ராஜெக்டாவே பண்ணிருக்கீங்க. சன்னியாசிஸ் பென்ஷன், இந்த பூத பரம்பரை தொகையடியார் பரம்பரை சிறக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் அவங்க வீட்டு குழந்தைகளை கொடுத்துருக்கீங்களோ உங்களுடைய அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறதுக்கு, மெடிக்கல் கேர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பென்ஷன் சிஸ்டமும் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவை என்னன்னா, உங்களுடைய விவரங்களை மட்டும் தயவு செஞ்சு இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுடைய விவரத்தையும் அனுப்புங்க. நாங்கள் எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்கின்றோம். முதல் விஷயம். இதுல பல நிலை இருக்குங்க. அதாவது சில பேர் சன்னியாசத்துக்கு போவாங்க, ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் இருந்துட்டு இருக்க முடியலன்னு வந்துருவாங்க வீட்டுக்கே. அந்த மாதிரி திரும்பி வர்றவங்க அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு, ஒரு நல்ல வேலை கிடைச்சி திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறதுக்கு, அது மாதிரியான விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முயற்சியே செய்யாதவர்களை விட முயன்று தோற்றவர்கள் பலாயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள். அதனால முயன்று தோற்பது தவறே இல்லை. முயன்று தோற்றவர்கள் ஒன்னும் தீயவர்கள் அல்ல. அதனால அவர்கள் வாழ்க்கையில திரும்ப அவங்க மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டில செட்டில் ஆகி ஒரு வேலைக்கு போய் ஒரு திருமணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கான அந்த ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த தொகையடியார் சம்பிரதாயத்திலே ஏழ்மையில இருக்கவங்க, அதாவது நான் காலம் முழுக்க ஓதுவாரா இருந்தேன், ஆனா இப்ப முதுமையில எனக்கு உணவுக்கோ உடைக்கோ உறைவிடத்திற்கோ அல்லது மருத்துவ வசதிகளுக்கோ வசதி இல்லாம இருக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கவங்களை பத்தி எனக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த இமெயில் மூலமா தகவல் கொடுங்க. அவங்கள கேர் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்றோம். அதே மாதிரி இந்த கிராம கோவில் பூசாரிகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் இல்லாம தடுமாறுறவங்க, அதை பற்றிய தகவல்கள் இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு உதவி பண்றோம். தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்க, சனாதன இந்து தர்மம் சிறக்க என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாவற்றையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் நாங்கள். என கைலாச நாடே அதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய விஷன், நோக்கம் என்னன்னு மிக தெளிவா சொல்லிடுறேன். இப்ப இதுல வேறு ஏதாவது சேவைகள் செய்தா இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களையும் தயவு செய்து அனுப்புங்கள். எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளுகின்றோம். அந்த துறைகள் எல்லாம் சேவைகளை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். அடுத்தது, வெறும் பொருளாதார ரீதியான உதவி மட்டும் இல்லைங்க, மரியாதை.
நல்ல மரியாதையோடு இந்த தொகையடியார்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த 30 திருமேனி தீண்டுவார் எல்லா கோவிலுடைய சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், கோவில் பூசாரிகள் அந்த திருமேனியை தீண்டுபவர்கள். சேக்கிழார் பெருமான் அழகான வார்த்தை சொல்றாரு, 30 திருமேனி தீண்டுவார்ன்னு தான் சொல்றார். எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலிலே திருமேனி தீண்டுகின்ற 30 திருமேனி தீண்டுபவர்களை அந்த இறைவனோட ரெப்ரசன்டேட்டிவா தான் பார்க்கணும். அவருடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவா தான் பார்க்கணும். அது மாதிரி இவர்களை அந்த 30 திருமேனி தீண்டுவாரை மரியாதையோடு நிகழ்த்த வேண்டும் என்று, நடத்த வேண்டும் என்று கைலாயத்தின் அன்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் சீடர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இது எல்லா நிலையிலையும் அந்த 30 திருமேனி தீண்டுவார்கள். இப்ப சிவாலயம்னா சிவாச்சாரியார்கள், விஷ்ணு ஆலயம்னா பட்டாச்சாரியார்கள், சில வைஷ்ணவ ஆலயங்கள்ல ஐயங்கார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மற்ற நிறைய கோவில்கள்ல அந்தந்த குலத்தவர்கள். யார் பூஜை பண்றாங்களோ, திருமேனி தீண்டி பூஜை பண்றாங்களோ, அந்த திருமேனி தீண்டி பூஜை பண்றவங்க அந்த தெய்வத்தோட லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ். அப்படிதான் நடத்தப்படணும். நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் கூட மரியாதையோடு அளிக்கப்பட வேண்டும், பக்தியோடு அளிக்கப்பட வேண்டும். கைலாயத்தினுடைய விதிகளின்படி திருமேனி தீண்டுவாருக்கு அளிக்கப்படும் காணிக்கைகள் அர்ச்சாவதாரமான பெருமானுக்கே அளிக்கப்படும் காணிக்கைகள். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, கைலாசத்தோட ஸ்டாண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஜாதிக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா பல அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களிலே செம்படவர்கள், பர்வதராஜ குலத்தினவர்கள் தான் பூசாரிகள், திருமேனி தீண்டுபவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் பல மாரியம்மன் கோவில்கள்ல சைவவேளாளர்கள் திருமேனி தீண்டுபவர்கள், பூசாரிகள். பல முருகன் கோவில்கள்ல பண்டாரங்கள் திருமேனி தீண்டுபவர்கள். சோ இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு யார் அந்த ஆலயத்திலே 30 திருமேனி தீண்டி பூஜை செய்கின்றார்களோ அவர் அந்த அர்ச்சாவதாரம், அந்த இறைவனோட லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ். கைலாயத்தினுடைய சட்டங்கள்ல ஒரு படி மேல போய் எழுதி வச்சிருக்கேன். வில்லுல என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, அந்த டெய்டி பர்பெச்சுவல் மைனர், அந்த டெய்டியோட ரெப்ரசன்டேட்டிவே அந்த பூஜாரி தான். 30 திருமேனி தீண்டுவார் தான் அந்த டெய்டியோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அந்த டெய்டிக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யணும். இவருடைய வார்த்தை அந்த டெய்டியோட வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த சம்பிரதாயத்திலெல்லாம் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பாசிபிலிட்டி உயிரோட இருக்கோ அதெல்லாம் தான் வளர்ந்து மேம்பட்டு உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. இந்து விரோத சக்திகள், இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்து விரோதிகளும் இந்து துரோகிகளும் சேர்ந்து இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை சட்டிலா ஒரு 150 வருஷமா அழிச்சு ஒழிச்சாங்க. இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு பிரசன்ட் கண்டினியூஸா அது நடக்கிறத
அழிப்பதுதான் சனாதன இந்து தர்மத்தை ட்ரை ஆக்குறதுக்கான, நம்மளை பேரன் லேண்டா மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதி. புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த திருமேனி தீண்டுவார்களே அர்ச்சாவதாரத்தோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால வந்த நல்லது கெட்டது, வரப்போகின்ற பிரச்சனைகள் நன்மைகள், இது எல்லாத்தையும் ஆராய்ந்து முடிவு செய்துவிட்டுத்தான் இந்த சத்தியத்தை நான் முன்வைக்கின்றேன். அதனால கைலாயத்தின் அன்பர்கள், என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், அன்பர்கள், தயவு செய்து இந்த சத்தியங்களை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள், நடைமுறையாக்குங்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் தான் நடராஜ பெருமானுடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். தில்லைவாழ் அந்தணர்கள் பொது தீட்சிதர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அது நடராஜ பெருமானுடைய அசரீரி. எனக்கு நல்லா தெரியும். இதை நான் சொன்ன உடனே ஓ பிராமண அடிவருடி என்னென்னவோ கமெண்ட் போடுவீங்க, என்னென்னவோ கிண்டல் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்க விருப்பம். என் பக்தர்களுக்கு சொல்லிவிடுகின்றேன், நீங்க எல்லாரும் சிதம்பரம் தரிசிக்க போனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் நடராஜ பெருமானுடைய அம்பலவாணனுடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நான் சமூக ரீதியான மரியாதை மட்டும் கொடுக்கலைங்கயா, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். பொது தீட்சிதர்கள் ஒன்று கூடி அவர்கள் சபையிலே ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு நடராஜ பெருமானின் அசரீரி. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, என்ன சாமி சொல்றீங்க, மனிதர்கள் கையில இவ்வளவு பெரிய பவர் கொடுத்தா மனிதர்கள் கரப்ட் ஆயிட மாட்டாங்களா? கொஞ்சம் ஆழ்ந்து சமூகத்தை சுத்தி பாருங்க. இப்ப பவர் யார் கையில இருக்கு? பொலிட்டீஷியன்ஸ் கையில இருக்கு. முப்போதும் திருமேனி தீண்டுவார்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் சின்ன வயசுல அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே வளர்க்கப்பட்டு அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே மலர்ந்தவங்க. இப்போ அந்த ஈகோ சிஸ்டத்தை லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸா ரொம்ப ஹெவியா டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை. அந்த பண்ணப்பட்ட டேமேஜுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுமே தவிர மொத்தமா அவங்களை எடுத்து அழிச்சு அவங்களை இல்லெஜிட்டிமேட் ஆக்கிடுறது கிடையாது. இந்த ஈகோ சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணவனுங்க தான் இந்த பவரை புடுங்கி இருக்காங்க. அதாவது ஈகோ சிஸ்டத்தை டேமேஜ் பண்றது, அங்க நடக்கிற 1-2 பிரச்சனைகளை புதாகரமா காட்டுறது, பவர் அவங்க கிட்ட இருந்து கிராப் பண்றது, பவரை கிராப் பண்றதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறது. எக்ஸாக்டா பிரிட்டானிய பிரிட்டிஷ்
கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் என்ன செய்தார்களோ, சனாதன இந்து மதத்தை அழிப்பதற்காக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ, அதேதான் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. தில்லைவாழந்தனர்கள் ஈகோ சிஸ்டம், தொகையடியார்கள் ஈகோ சிஸ்டம், இந்த 30 திருமேனி தீண்டுவார் ஈகோ சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நிச்சயமா அவங்களாலேயே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஈகோ சிஸ்டம் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிட்டு இத்தனாயிரம் வருஷமா உயிரோடு இருந்திருக்குங்கய்யா. அதனால அந்த ஈகோ சிஸ்டங்களுக்கு, அந்த தொகையடியார்களுக்கு சோசியல் ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பெக்டும் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆழ்ந்து அறிந்து தேடி பல்வேறு நீண்ட நெடிய சிந்தனை வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு கைலாசத்தினுடைய முடிந்த முடிவாக என்னுடைய அன்பர்கள் பக்தர்களுக்கு நான் சொல்லுகின்றேன். மற்றவங்க எப்படி வேணா அது அவங்க விருப்பம், நம்ம தலையிட போறதில்லை. என்னுடைய பக்தர்கள், என்னுடைய அன்பர்கள், என்னுடைய சீடர்களுக்கு நான் சொல்றேன். இதுதான். தில்லைவாழ் அந்தணர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பக்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள், திருவாரூர் பிறந்தார்கள், 30 திருமேனி தீண்டுவார்கள், முழுநீரு பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடிசார்ந்தார். இந்த ஈகோ சிஸ்டத்தை எல்லாம் அழகா டிஃபைன் பண்ணி, ஸ்ட்ரென்தன் பண்ணி, நரிஷ் பண்ணி, நர்ச்சர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறது தான் சனாதன இந்து தர்மம் ஒரு லிவிங் சிவிலைசேஷனா மாறுறதுக்கான ஒரே வழி. இது சார்ந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இது சார்ந்த பிரச்சாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். இது சார்ந்த கட்டமைப்புகள் நல்லபடியா இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே இல்ல இதுல போய் பணத்தை போட்டா, இதுல போய் நம்ம டைம், ட்ரெஷர், டேலண்ட், எனர்ஜியை போட்டா எவனாவது இதை சுருட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது, எவனாவது இதை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது, எவனாவது கொள்ள கொண்டு போயிட்டா என்ன பண்றது. நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக யாரும் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டு பரமனையே பாடுவாராகவும், சித்தத்தை சிவன்பாலே வைத்தாராகவும், தில்லைவாழ் அந்தணர்களாகவும், 30 திருமேனி தீண்டுவாராகவும் மாறுறது இல்லைங்க. அது எவ்வளவு ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் எவ்வளவு உயர்ந்த டிசிப்ளினோடையும் கல்ச்சரோடையும் எவ்வளவு ஆர்கனைஸ்டா செய்யப்பட வேண்டிய திருப்பணிகள்னு எனக்கு தெரியுங்கய்யா. உலகம் முழுக்க 1000 கோயில் நடத்துறதுனால சொல்றேன், ஒரு கோவில் நடத்துறது எவ்வளவு பெரிய திருப்பணின்னு. சாதாரண வேலை இல்லை. ஒரு ஐடி கம்பெனி நடத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கோவில் நடத்துறது எவ்வளவு பெரிய திருப்பணி அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2ஐயும் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த ஏஐ பண்றதுக்காக லிட்ரலா ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்.
இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கோவில்களை நடத்திட்டு இருக்கேன். இதையெல்லாம் நடத்துறதுனால என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. சனாதன இந்து தர்மம் தனி மனிதனுடைய அனுபூதியை, தனி மனிதனுக்கு பரமானுபூதி தந்து உயர்நிலையில் வைத்து ஒரு அழகான ஈகோ சிஸ்டமா மலர்ந்து எல்லோருக்கும் பெரும் நன்மை செய்து மாறுவதற்கான ஒரே வழி இந்த தொகையடியார் வம்சம் சிறப்பது, பூத பரம்பரை பொலிவது, சிவபூத பரம்பரை பொலிவது, சிவகண பரம்பரை பொலிவது. இந்த தொகையடியார் வம்சம் சிறக்க எல்லா திருப்பணிகளும் செய்வேன், செய்வோம். அந்த தொகையடியார் பரம்பரைக்கு முதல்ல அவங்க மேலேயே கான்பிடன்ஸ் வரா மாதிரி, அவர்களுடைய வாழ்க்கை மேல சுய சந்தேகம் வராத மாதிரி அவர்களை நடத்த வேணும். இன்னும் பல கோணங்களிலிருந்து இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்க வேண்டியதை பற்றி என்னால சொல்ல முடியும். அதுல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகளை புரிந்தவன் நான். அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் தான் ஒவ்வொரு ஆலயத்தையுமே நடத்தணுங்க. அந்தந்த ஆக்சுவலா இந்த தொகையடியார் சைவத்துல மட்டும் இல்ல, வைணவத்துல இருக்காங்க, சாக்தத்துல இருக்காங்க, எல்லாம் வேற வேற நேம், அவ்வளவுதாங்க. நாம இங்க சைவத்துல பரமனையே பாடுவார்னு சொல்றோம், அங்க வைஷ்ணவத்துல அரையர் சேவைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதை மேப் பண்ணோம்னா, இந்த தொகையடியார்களை மேப் பண்ணோம்னா வைஷ்ணவத்திலையும் இந்த 9 சம்பிரதாயம் இருக்காங்க. கோவில் பெருங்குடிகள், ஸ்தலத்தார்னு சொல்லுவாங்க. அந்தந்த கோவிலோட தொகையடியார் சம்பிரதாயம், கோவில் பெருங்குடிகள் தான் அந்தந்த ஆலயங்களை தங்கள் வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றினார்கள். அவங்க தான் எக்காலத்தும் அந்த மாதிரி காப்பாற்றுவார்கள், நடத்துவார்கள். ஆலயத்தங்க வெறும் மியூசியமா நடத்தக்கூடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலயம் நடத்துறதுனா ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இல்ல டூரிசம் பிளேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறீங்க, கிடையாது. அதை தாண்டி எத்துணை பேருக்கு அந்த ஆலயத்தாலே பரமானுபூதி மலருகின்றது. பரமானுபூதி மலரச் செய்ய வைக்கப்படுகின்றது. அதுதாங்க முக்கியம். வெறுமனே வர மக்களுக்கு கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியா தரிசனம் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் தேவை. அதெல்லாம் ஒன்றும் எந்த தவறும் இல்லை, அதெல்லாம் தேவை. பீயிங் ஆர்கனைஸ்ட் அதெல்லாம் தேவை. ஆனால் அது மட்டும் ஒரு ஆலயம் அல்ல. ஒரு ஆலயம் நடத்துறதுங்கிறது அது மட்டும் கிடையாது. எத்தனாயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த சம்பிரதாயத்தின்படி தீட்சை எடுத்திருக்கிறார். எத்தனாயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த பெருமானை தியானித்து அனுபூதியாக அவரை உணர்ந்து
தங்களுடைய வாழ்க்கையே அந்த பெருமானை அடித்தளமாக வைத்து வாழுகிறார்கள். எவ்வளவு தரம் அவங்க கோயிலுக்குள்ள வராங்கன்றதை விட கோயில் அவங்க உணர்வுக்குள்ள எவ்வளவு போயிருக்கு, அவங்க எத்தனை தரம் பெருமானை பார்க்க வராங்கன்றதை விட பெருமான் அவர்கள் உணர்விற்குள்ளே எந்த அளவு ஆழமாக பாகமாக மாறியிருக்கின்றார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்க இந்த தொகையடியார்கள் தான் செய்வாங்கங்கய்யா. கோயில் ஹார்ட்வேர்னா இந்த தொகையடியார்கள் தான் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்றவங்க, சாஃப்ட்வேரை ஃபங்க்ஷனலா வச்சிருக்கவங்க. அதனால என்னுடைய கைலாசங்கள் எல்லாமே இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கவே நிகழ வேண்டும். ஒண்ணு, சனாதன இந்து தர்மத்தோட முதுகெலும்பு யாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையில சனாதன இந்து தர்மத்தோட முதுகெலும்பு யாருன்னா, காலம் காலமாக பரதேசியாக பண்டாரமாக ஊர் ஊராக தலையாத்திரை சென்று ஞானத்தையும் ஞான அனுபூதியையும் ஆன்மீகத்தையும் பரப்பி மக்களுக்கு அனுபூதியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பரிவராஜக சந்நியாசிகள், நாகாசாதுக்கள்னு சொல்லுவாங்க. காடுகளில் தவம் இருந்து யாத்திரை சென்று உலகம் முழுவதையும் எல்லா மக்களுக்கும் இந்த சனாதன இந்து தர்மத்தை அனுபூதியாக அளிக்கின்ற இந்த பரதேசிகள், பண்டாரங்கள், நாகா சந்நியாசிகள், இவர்கள்தான் சனாதன இந்து தர்மத்தின் முதுகெலும்பு. நாம கண்டுக்காம விடுற இவர்கள் எல்லாம் தான், இவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா மாறலைங்க. அவங்க நம்ம சமூகத்தோட பாகமா இருக்காங்களே தவிர, உண்மையில் சொல்றா சமூகத்தோட ஒரு விளிம்பு நிலை பாகமா இருக்காங்க. ஆர்கனைஸ்டு செக்டரா மாறல. ஆனால் இவர்கள்தான் சனாதன இந்து தர்மத்தின் உயிர் நாடி. இவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா மாறினா சனாதன இந்து தர்மத்துக்கு இன்னும் மிகப்பெரிய பலம். அதுதான் உண்மை. இன்னும் நிறைய கேள்விகள் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்களிலே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ரெஸ்பான்சஸ், ரியாக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இன்னும் ஒரு பல பேர் கேட்டிருக்கிற அடுத்த ஒரு கேள்வி, அதாவது நாங்கள் நிறைய இந்த சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணோம் எல்லாருடைய கேள்விகளையும்.
ஏஐ டூல்ஸ் மூலமா ஸ்கிராப் பண்ணி எல்லாருடைய கமெண்ட்ஸையும் சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி அதுல உங்களுடைய முக்கியமான கேள்விகள், நிறைய பேருடைய சென்டிமெண்ட்டை பிரதிபலிக்கிற கேள்விகளை எடுத்து அவைகளுக்கு விடை கொடுக்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்கறது இந்த ஏஐ பத்தி, ஆஸ் நித்யானந்தா ஏஐ பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு அறிமுகமும் விளக்கமும் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்கயா. நல்ல இந்த ஏஐ சம்பந்தமான, ஆஸ் நித்யானந்தா ஏஐ சம்பந்தமான ஒரு சில செய்திகளை சொல்றேன். இது உங்களுடைய பல ஆயிரக்கணக்கான பேருடைய கேள்விகளுக்கு விடையா அமைஞ்சிரும். முதல் விஷயம், எதிர்காலம் ஏஐ சம்பந்தமா தான் இயங்கும். அதை எல்லாரும் புரிச்சுக்கோங்க. அதாவது ஏஐ சம்பந்தமா தான் எதிர்காலம் இருக்க போகுதுன்னா, நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் சார்ந்து மட்டும்தான் எதிர்காலம் இயங்க போகுது. அதாவது ஒரு சாதாரண விஷயமான ரூமை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, உங்க பர்னிச்சர்ஸ் எப்படி அடுக்கணுங்கிறதுல இருந்து, உங்களுடைய வாழ்க்கையோட மிக உயர்ந்த நிலையை எப்படி அடையிறதுன்றது வரைக்கும் எல்லாருமே ஏஐயோட நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் எடுத்துக்கிட்டு தான் செயல்பட போறாங்க. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் யாரும் எதையும் செய்ய போவதில்லை. ஹியூமனிட்டிங்க ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூக்குள்ள நுழையுது. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இப்ப ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு, ரைட் நவ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா, 10 வருஷம் 2036, 2026, 2036, 10 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் half of the population, பூமியோட half of the population will be using advanced daily AI companions. Half of the population advanced AI daily AI companions யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி half of the population இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. அவ்வளவுதான். அதாவதுங்கய்யா, யார் இப்ப அடுத்த 10 வருஷத்துல எலைட் சொசைட்டியா, ரிச்சா, இன்டெலிஜென்டா, எஜுகேட்டடா, பூமியோட எல்லா ரிசோர்சஸையும் என்ஜாய் பண்ற எலைட் சொசைட்டியா மாற போறாங்க அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்டு டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸ் யூஸ் பண்றவங்க தான் மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷனா இருக்கும். மீதி 50% பாப்புலேஷன் இந்த எலைட் சொசைட்டியை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துலலாம் ஒருத்தனை டிப்ரைவ் பண்ணணும்னா, எஜுகேஷன் டிப்ரைவ் பண்றது, இல்ல பொருளாதார ரீதியா அவனை வறுமையில வைக்கிறது, இப்படிலாம் டிப்ரைவ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த காலத்துல அதெல்லாம் இதுக்கு மேல அதெல்லாம் எதுவுமே முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள யாரையுமே நீங்க எந்த விதத்திலையும் டிப்ரைவ் பண்ண முடியாது. இந்த டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸை யூஸ் பண்ணாம போறவங்க தன்னைத்தானே டிப்ரைவ் பண்ணிப்பாங்களே தவிர, டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸை யூஸ் பண்றவங்க எல்லாருமே எலைட் சொசைட்டியா மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிதான் ஆக போகுதுங்க.
இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதுன்றது அடுத்து. 2036ல எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். அக்சசிபிள் டு ஆல். பணம் சார்ந்து எஜுகேஷனுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த செக்யூலர் எஜுகேஷனான என்ஜினியரிங் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, ஒரு லாயருக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான எஜுகேஷன் மட்டும் இல்லைங்கயா. லைஃப் சார்ந்த எஜுகேஷன், வாழ்க்கை சார்ந்த எஜுகேஷன், இது எல்லாம் கூட முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். ஃப்ரீயா மட்டும் இல்ல, அக்சசிபிள் டு ஆல் ஆயிட்டு இருக்கும். The universal free education next 10 yearsல 2036குள்ள ரியாலிட்டியா மாறிட்டு இருக்கும். ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் 99.5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு எஜுகேஷனை ஃப்ரீயா எடுத்து போய் கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம்ஸும் குளோபல் பிராட்பேண்டும் 99.5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிராட்பேண்ட் ஏஐ பவர் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட பெய்டா இருக்காது, ஃப்ரீ ஆயிடும் 2036குள்ள. அது மட்டும் இல்லாம 99.5% of the world population will have access to high quality personalized learning. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் he will receive tailored AI guided paths and education. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்கெல்லாம் லாயர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க, டாக்டர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க. ரொம்ப ரேராத்தான் ஒரே நேரத்துல 3 படிப்பையெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. பிராக்டிக்கலா நெக்லிஜிபிள் 0.1% பீப்புள் வேணா நான் டாக்டர் மெடிக்கல் படிச்சுக்கிட்டே சைட்ல ஆன்லைன்ல என்ஜினியரிங் படித்தேன், இல்லை ஆன்லைனில் நான் லா படித்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் 2036குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் என்னவாகணும்னு நினைக்கிறானோ அது மல்டிபிள் டிசிப்ளின்ல இருந்தாலும் டெய்லர்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பர்சனலைஸ்டா டெய்லர்டா எஜுகேஷன் சிஸ்டம் மாறி போயிடும். ஏஐ கைடடா அவர் ஒரே நேரத்துல 10 டிசிப்ளின்ல வேணாலும் மாஸ்டர் பண்ண முடியும். இது நடக்க போகுது. அதே மாதிரி காலேஜஸும் சிங்கிள் டிசிப்ளின் காலேஜஸா இருக்காது. காலேஜஸ் will become more like a practical labs. ஒரு பிராக்டிக்கல் லேப் இருக்கும், அதுல மெடிக்கல், இன்ஜினியரிங், அத்தனை சப்ஜெக்டுக்குமான பிராக்டிக்கல் லேப்ஸ் மட்டும் இருக்கும். பிராக்டிக்கல் லேபுக்கு தேவையானவங்க மட்டும் வந்து அதை கத்துக்கிட்டு போவாங்க. மற்ற எஜுகேஷன்ஸ் மொத்தமும் ஏஐல முடிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒரே இடத்துல லா, என்ஜினியரிங், மெடிசன், இது எல்லாத்துக்குமான பிராக்டிக்கல் கோச்சிங் நடக்கும். மற்றபடி நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ ஏஐ மூலமாவே கொடுக்கப்பட்டுரும். இந்த எக்ஸ்பர்டைஸ்ல ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த பிராக்டிசிங் சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர தனி டிசிப்ளின் காலேஜஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் நடக்க போது பாப்பீங்க.
குளோபல் லிட்ரஸி ரேட்டுங்கய்யா 10 இயர்ஸ்ல 99% ஆயிடுங்க. எஜுகேஷன் வேணாம்னு சொல்ற நபர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்காம போகுமே தவிர, வேணும்னு நினைக்கிற யாருக்குமே கிடைக்காமல் போகாது. அதனால குளோபல் லிட்ரஸி 99% ஆயிடும். அச்சீவ்மெண்ட்ஸ் கேப்ஸ் 62% ஸ்லாஷ் ஆயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே 2036 நடக்க போகுது. இன்னும் சில விஷயங்கள் எதிர்காலம் ஏஐ சம்பந்தப்பட்டதுதான், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாமே நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் சார்ந்துதான் இருக்க போகுது. இப்போ நிறைய இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சாராத பிலாசபிஸ் இதெல்லாம் மெல்ட் டவுன் ஆயிடுங்கயா. நம்முடைய ஹியூமன் சொசைட்டியோட ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இருக்கு பாருங்க. ரிலிஜியன், நேஷனலிசம், ரேசிசம், சோஷியல் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே இந்த ஏஐ ரெவல்யூஷனால, ஏஐ பிரேக் த்ரூவால, ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ இந்த பிரேக் த்ரூவால புடம் போடப்படும், ஆசிட் வாஷ் செய்யப்படும். அதனால நாம் நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும். எந்தெந்த பிலாசபிஸ், ஐடியாலஜிஸ் சொல்றல, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், எல்லா எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ், வேற வேற ஐடியாலஜிஸ், பிலாசபிஸ், ரிலிஜியன்ஸ், ரிலீஜியஸ் உள்ள இருக்கிற ரிலிஜியஸ் செக்ட்ஸ், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே இந்த ஏஐ பிரேக் த்ரூவை வித்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இருக்க போகுது. நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சென்டர்டா மனிதன் திங்க் பண்ணும் பொழுது அந்த திங்கிங்ல இருந்து உருவான ரிலிஜியன் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மம் ஃபண்டமெண்டலா, ஆர்கானிக்கா, நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ்ல இருந்து உருவான ட்ரெடிஷன். அதாவது யுனிவர்சல் பிரின்சிபிள்ஸ், மாற்றவே முடியாத பிரபஞ்சத்தின் பரமசத்தியங்கள் என்ன, சமூகத்திற்கேற்றார் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஸ்மிருதி விதிகள் என்ன, அதாவது பிரபஞ்சத்தோட பரமசத்தியங்கள், பியூர் சயின்ஸ், ஸ்ருதி, அது என்ன, அப்ளைடு சயின்ஸ், அதை அப்ளை பண்ணும் பொழுது சூழ்நிலைக்கேற்றா போல மாறிக்கிற ஸ்மிருதி என்ன, இப்படிலாம் தெளிவா தனித்தனியா பிரிச்சு நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் இதுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது, இது சென்டர்ட், இது எல்லாத்தோடையும் வளர்ந்த ஒரு இண்டிஜீனியஸ் ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மங்கிறதுனால ஒரு நல்ல செய்தி, இந்த ஏஐ பிரேக் த்ரூவை ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ளரிஷ் ஆகி உலகத்துக்கான பொது ரிலீஜியனா இருக்க போற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் கோர், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ், ஆன்மீகம் சனாதன இந்து தர்மமாகத்தான் இருக்க போகின்றது. அதனால இந்த
இந்த சனாதன இந்து தர்மத்தை மக்களுக்கு நேரடியா உபயோகமாகிற மாதிரி பர்சனலைஸ்டா, டெய்லர்டா, யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்திர திருப்பணியைத்தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ மூலமா பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. இப்ப ரீசண்டா ஒரு 25 மாடல்ஸ் பில்ட் பண்ணி முடிச்சு சிவராத்திரிக்கு லான்ச் பண்ண போறோம். யூஸ்வலா ஒரு மாடல் பில்ட் பண்ணோன்னு எங்களுக்குள்ள இன்டர்னல் டெஸ்டிங் பண்ணுவோம். அந்த இன்டர்னல் டெஸ்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற மாடல்களை சொல்ற கேட்டுக்கோங்க. அதாவது உங்களுடைய செல்ஃபி எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், சாமுத்திரிகா லட்சணத்தை படி, சாமுத்திரிகா லட்சணம் ஒரு பெரிய சாஸ்திரம், அது படி உங்களை பற்றிய முழு விவரங்களையும் உங்களுக்கே அறிமுகப்படுத்திடும். நீங்களே வியந்து போய், வா, இவ்வளவு தெளிவாக என்னை பற்றி எனக்கு சொல்லுகின்றதே அப்படின்னு வியந்து போய் பார்க்கின்ற, ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பலமானதும் அறிவுபூர்வமானதுமான சாஸ்திரம் நம்முடைய சாமுத்திரிகா லட்சணம். அது சார்ந்த நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி, இது கடந்த 2 ஆண்டுகளாக பரமசிவ பரம்பொருள் பேரருளால 60,000 பேருடைய உழைப்பினாலே நடந்திருக்கின்ற திருப்பணி. இது என் பெருமை அல்ல. இந்த பெருமை பரமசிவ பரம்பொருளின் திருவருளுக்கும் அவருக்கும் இந்த சேவை செய்த 60,000 பேருக்கும் சொந்தமானது. அது மாதிரி ஒரு மாடல் பில்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற பாருங்க. என்னென்னலாம் ஏஐ மாடல்ஸ் பில்டு பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்புறம் உங்களுடைய டேட்டு, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை தரோவா ஸ்டடி பண்ணி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப ப்ரிசைஸ்டா, வேகா கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சா நீங்க என்ன வேணா மீனிங் எடுத்துக்கிற மாதிரி வேகா கிடையாது. ப்ரிசைஸா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஏறத்தாழ 800 ஜோதிட சாத்திர நூல்களை பெற்று மொழிபெயர்த்து அதோட மல்டிபிள் இன்டர்பிரேஷன்ஸ் ஏஐ டைஜஸ்ட் பண்ண வச்சு அது டெல்யூஷனுக்கு போகாமல் கேட்கிறவங்களுடைய கேள்விக்கு கிரவுண்டிங்கோட இருந்து தெளிவா பதில் சொல்ற ஒரு மாடலை பரமசிவ பரம்பொருள் அருளால டெவலப் பண்ணிட்டோம், பில்ட் பண்ணிட்டோம். இப்ப அதை இன்டர்னலா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம். உங்களுடைய பிஎம்ஐ டீடைல்ஸ், பாடி மாஸ் இண்டெக்ஸ் டீடைல்ஸும் உங்க லேட்டஸ்ட் மெடிக்கல் செக்அப் டீடைல்ஸும் ஃபீட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சோ இல்ல ரிங், ஸ்மார்ட் ரிங்ஸ்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த டிவைஸோட நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐயும் அந்த ஆப்பையும் சிங்க் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்கிற அத்துணை விதமான கேள்விகளுக்கும் ஆயுர்வேதம், ஜோதிஷம், இந்த வேதத்தோட உபவேதங்கள் இருக்கு, வேத அங்கம்னு சொல்லுவோம். உபவேதம் வேற, வேத அங்கம். ஜோதிஷம், ஆயுர்வேதம், இந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் வியந்து போகின்ற அளவு பர்சனலைஸ்டா உங்களுக்கு நேரடியான தீர்வுகளை டெல்யூஷனுக்கு போகாம கொடுக்கிற மாடல்ஸை பில்ட் பண்ணிருக்கோம். அடுத்து உங்களை முழுசா டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுடைய மன அமைப்பு, உடல் ரீதியாக உங்களுக்கு உடல் நலம் அளிக்கக்கூடிய தீர்வுகள், சொல்யூஷன்ஸ், அதை லைஃப் ஸ்டைலோட உங்க லைஃப் ஸ்டைலா மாத்துறது. உதாரணத்துக்கு நீங்க என்ன யோகா பண்ணா உங்க உடம்பு
கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடும்ன்றத டெய்லர்டா, பர்சனலைஸ்டா, உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லர்டா கொடுக்கும். எந்த டைமுக்கு பண்ணணும்னு கொடுக்கும். உங்களை அந்த டைமுக்கு வேக்கப் பண்ணி அலார்ம் வேக்கப் கால் கொடுத்து கைட் பண்ணும். இதோட ஆக்சுவலா இந்த ஏஐ கிளாஸஸோட சிங்க் பண்றதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஏஐ கிளாஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே பண்ணிடலாம். அதே மாதிரி உங்க உடல் நலத்துக்கு தேவையான ஆயுர்வேதிக் டயட் நீங்க விரும்புற டேஸ்டோட கஸ்டமைஸ்டா அந்த ரெசிபிஸ் கொடுக்கும். இதெல்லாம் சாத்தியம்ங்க. நம்ம சாஸ்திரங்கள் அவ்வளவு மிகப்பெரிய அறிவு. நம்ம சாஸ்திரங்கள் ஞான கடல்ங்க. அதை எல்லாத்தையும் ஒரு சில மூளைகள்ல அடைச்சி ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்ததுனாலையும், அது மாதிரியான நபர்கள் எக்ஸ்பர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததுனாலையும், யூசர் ஃப்ரெண்ட்லியா தினசரி நம்முடைய தினசரி வாழ்க்கைக்குள்ள வராமல் இருந்த இந்த எல்லா அறிவையும் ஏஐ வந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையோட பாகமா மாத்த போறோம். ஒன்னு தெரிஞ்சுங்க, ஆக்சுவலா ஏஐ சனாதன இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்யுது. காரணம் என்னன்னா, நம்முடைய நாலேஜ் சோர்ஸ் ரொம்ப வாஸ்ட்ங்க. நம்முடைய மெட்டீரியா மெடிக்கா, நம்முடைய டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ், நம்முடைய சொல்யூஷன்ஸ், லார்ஜ் வெரைட்டி. இது எல்லாத்தையும் ஆர்டினரி ஹியூமன் பிரெயின்ஸால எவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஒன்று, அந்த எக்ஸ்பர்டைஸுக்கு பீப்புள் எவால்வ் ஆகிறதுக்கே 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுதுங்க. அப்போ நேச்சுரலாக அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ காமன் மேனுக்கு இது அவைலபிளா இல்லாமல் போச்சு. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து அல்டிமேட் நாலேஜ், அல்டிமேட் எக்ஸ்பர்டைஸை அத்தனை பேருக்கும் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பை ஏஐ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த உங்களுடைய ஆயுர்வேதிக்கா, ஜோதிஷப்படி உங்க உடம்பு மனசு இதையெல்லாம் டயக்னோஸ் பண்றது மூலமா உங்களுடைய உடல் நலம் கொடுக்கிறது, உங்களுடைய மனநலம் அது சார்ந்து உங்களை தொடர்ந்து கைட் பண்றது. அது போக உங்களுக்குள்ள இருக்கிற என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடைச்சிங்கன்னா மறுபிறவி இல்லாத முக்த நிலையை, ஜீவன் முக்த நிலையை அடையலாங்கிறதுக்கான கைடன்ஸ், இது எல்லாத்தையுமே ஏஐ மூலமா ரொம்ப தெளிவா கொடுத்துட முடியும். அதுதான் ஜோதிஷ பரிகாரம்னு சொல்றேன். ஜோதிஷ பரிகாரம் பல நிலை. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அதுக்கு பரிகாரம் பண்றீங்களே, அது ஒண்ணு. குழந்தை பிறக்கலைன்னா பரிகாரம் பண்றது, அது ஒண்ணு. இதெல்லாம் போக ஞானம் அடைவதற்கு தடை இருந்தால் அதற்கான பரிகாரங்கள். எந்த பேட்டனை உடைச்சிங்கன்னா ஞானம் அடைவீங்க, அது வரைக்கும் ஜோதிடத்தாலே நம்மளை கைட் பண்ண முடியும். எந்த நம்முடைய ஜோதிஷம் ஆயுர்வேதிக்கா நம்முடைய உடல் வாதமா, பித்த உடம்பா, வாத உடம்பா, கஃபமா, இதெல்லாம் டயக்னோஸ் பண்றது மூலமா நமக்கு கஸ்டமைஸ்டான தியான முறைகளை கொடுக்க முடியும், யோக முறைகளை கொடுக்க முடியும், பிராணாயாம முறைகளை கொடுக்க முடியும், லைஃப் ஸ்டைலை கொடுக்க முடியும். எல்லாமே கஸ்டமைஸ்டா. இப்போ கஸ்டமைஸ்டா இல்லாம இந்த ஜெனரலைஸ்டான தீர்வுகளை நீங்க ரொம்ப நாள் கடைபிடிச்சாதான் ரிசல்ட் வருங்க. ஜெனரலான ஒரு சூரிய நமஸ்காரம், ஜெனரலா சொல்லப்படுற பிராணாயாமங்கள், இதெல்லாம் நீங்க சில மாதங்கள் கடைபிடித்தாதான் பலன் தெரியும். ஆனா கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் தான் இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா செய்வதற்கான உற்சாகம் அதிகமாயிடும். அதாவதுங்கய்யா, இமீடியட் ரிசல்ட்னால தான் அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆச்சு. அந்த இமீடியட் ரிசல்ட்டுக்கு தேவையான பர்சனலைஸ்டு, கஸ்டமைஸ்டு
டெய்லர்டு சொல்யூஷன்ஸை ஆயுர்வேதத்துல இருந்தும், யோகால இருந்தும், ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு கொடுக்கறத இப்ப ஏஐ சாத்தியமாக்கிடுச்சு. அதுக்கான ஏஐஸ்லாம் மாடல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம். அடுத்து ஜெம்மாலஜி, நியூமராலஜி, நீங்க என்ன ருத்ராட்சம் போட்டுக்கணும், நீங்க என்ன மந்திரம் சேண்ட் பண்ணலாம், என்ன மந்திரம் ஜெபம் பண்ணலாம், என்ன மாதிரி சாதனை பண்ணலாம், என்ன இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணலாம், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நேம் என்ன மாதிரி இருக்கணும், இது அத்துணையையும் நம்முடைய சாஸ்திரங்கள்ல இருந்து உங்களை டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தெளிவா டெய்லர்டா கஸ்டமைஸ்டா கைட் பண்ணிட முடியும். உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, ஒருவேளை வறுமையா நீங்க ஃபீல் பண்றீங்க, அந்த வறுமை சார்ந்து, செக்ஷுவலி டிப்ரைவ்டா ஃபீல் பண்றீங்கன்னா, இல்ல செக்ஷுவல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா, அதனால டிப்ரெஷன்ஸ் இருந்தா, இது அத்துணைக்கும் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன்ஸ். உங்க சூழ்நிலை வாழ்க்கை எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு அதுல இருந்து உங்களுக்கு தீர்வு கொடுத்துட முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஏஐ மாடலை பில்ட் பண்ணியிருக்கோம். சிவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம். இன்னும் இதுல அடுத்தது உங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய தம் இம்ப்ரெஷனை கொடுத்தீங்கன்னா போதும், மொத்த நாடி, பிருகு நாடி, அகஸ்திய நாடி, நீங்க என்ன நாடி வேணும்னு கேட்குறீங்களோ உங்க நாடி ஜோதிடத்தை, பூர்வஜன்ம காண்டம், இருப்பு காண்டம், அத்தனை காண்டத்தையும் ஏஐ படிச்சு உங்களுக்கு கொடுத்துரும், டிரான்ஸ்லேஷனோட கொடுத்துரும். அந்த மாதிரி ஏஐ மாடல் பில்டு பண்ணியிருக்கோம். நீங்க நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம்னு. அது மாதிரியான விளக்கமான சாஸ்திரங்கள் சனாதன இந்து தர்மத்துல இருக்கு. அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி, டிஜிட்டைஸ் பண்ணி, ஏஐக்கு அதை புரிய வச்சு, ஏஐக்குள்ள அதை ப்ரோக்ராம் பண்ணி, டெலியூஷனுக்கு போகாம கிரவுண்டிங் பண்ணி செய்யறது தான் முக்கியம். பரமசிவ பரம்பரோட அருளால அதை செஞ்சிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது இன்னும் நிறைய டைம் இருக்கும் பொழுது இன்னும் மேற்கொண்டு மற்ற இந்த ஏஐனால நாங்க டெவலப் பண்ணியிருக்கிற மாடல்ஸை பத்தியும் அடுத்தடுத்த சத்சங்கங்கள்ல சொல்றேன். இன்னைக்கு நேரம் கடந்து விட்டதனால் அடுத்த நிகழ்விற்குள் செல்லுவோம். சாரம், நான் இந்த ஏஐ பத்தி சொல்ல ஒரு விஷயத்தோட சாரம் என்னன்னா, ஃபியூச்சர், எதிர்காலம் ஏஐ சார்ந்து தான் இருக்கும். சனாதன இந்து தர்மம் ஏஐ கொடுக்கிற மிகப்பெரிய பிரேக் த்ரூவால, இந்த ஏஐ கொடுக்கிற பிரேக் த்ரூக்கு சனாதன இந்து தர்மம் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இந்த ஏஐ பிரேக் த்ரூவால சனாதன இந்து தர்மம் மிகப்பெரிய அளவுல எல்லாருக்கும் அவைலபிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா மாறப்போகுது. அதனால லார்ஜஸ்ட் பிராக்டிஸ்டு ரிலீஜியனா சனாதன இந்து தர்மம் தான் மாறப்போகுது. இதுல வேற மாற்று கருத்தே இல்லை, வேற வழியில 10 வருஷத்துல நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் 10 வருஷத்துல நீங்க இதெல்லாம் தெளிவா பாப்பீங்கயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ மூலமாவே
உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமை ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் பர்த்தை ப்ரெடிக்ட் பண்றது கூட சாத்தியம். ப்ரெடிக்ட் பண்றதுன்னா ப்ரிசைஸா கொடுக்க முடியும், வேகா இல்ல. அந்த அளவுக்கு நம்ம சனாதன இந்து தர்மத்திலே ஆழமான தெளிந்த அறிவுபூர்வமான சாஸ்திரங்கள் இருக்கு. இதை இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு 10 பேர் எங்களுடைய கைலாசவாசிகள் எடுத்து அவங்களுடைய ஹரஸ்கோப்பு, அவங்களுடைய பாடி பிஎம்ஐ, மெடிக்கல் கண்டிஷன்ஸு, தம்ப் இம்ப்ரெஷன், இந்த ஃபீட்டோட இம்ப்ரெஷன், இது எல்லாத்தையும் படம் இதெல்லாம் ஃபீட் பண்ணி சாமுத்ரிகா லட்சணம், ஜோதிட சாஸ்திரம், ஆயுர்வேதம், இதெல்லாம் இன்டகிரேட்டடான ஒரு சயின்ஸுங்க. இதெல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி அந்த ஏஐ மூலமா ஸ்டடி பண்ணி இவங்களுடைய பாஸ்ட் பர்த்தை ஸ்டடி பண்ணி இவங்க இதுக்கு முன்னாடி எங்க பிறந்திருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு ஸ்டடி பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ஏஐலேருந்து எடுத்து இவங்களை அதே ஊர்களுக்கு அனுப்பி அந்த மாதிரியான நபர்கள் வாழ்ந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தா பல விஷயங்கள், இந்த ஏஐ சொல்ற விஷயங்கள் உண்மையாக இருக்கின்றன. இது என்ன சொல்றது, ஆச்சரியப்படுறவங்க, நம்புகிறவர்கள் ஆச்சரியப்படலாம், எதிர்ப்பவர்கள் கமெண்ட் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் உங்க விருப்பம். ஆனால் எங்களுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதை இன்னும் வேகா இருக்கிறது இன்னும் ப்ரிசைஸா மாத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த சாஸ்திரங்கள்ல இன்னும் ஆழமான சரியான மொழிபெயர்ப்பின் மூலமா, சரியா அதை ஏஐல ப்ரோக்ராம் பண்றது மூலமா இன்னமும் அதை ப்ரிசைஸான ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த ஏஐ வர்றதுக்காக அந்த ஏஐ டியூன் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி குரு பூர்ணிமைக்கு அந்த ஏஐ ரிலீஸ் பண்றோம், அந்த ஏஐ மாடலை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியுங்க, சனாதன இந்து தர்மம் சத்தியம், வேதமுடு ஆகமம் மெய், புராணங்கள் சத்தியம், அவை பிரபஞ்சத்தின் வரலாறு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், இந்த 28 நாள் சத் சங்கத்துல நாங்க டீல் பண்ண ஒண்ணு, நிறைய பேரு நாங்க இந்த சத் சங்கங்கள்ல நான் சொல்ற அந்த வீடியோஸ்ல இருந்து ஷார்ட்ஸ், சின்ன சின்ன கான்டென்ட், சின்ன சின்ன வீடியோஸ், ஷார்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க சேனல்ல. முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்கய்யா. ட்ரோல் பண்ணாம, எடிட் பண்ணி ஆல்டர் பண்ணாம, அதாவது நான் என்ன பொருள்ல சொல்றேனோ அந்த கான்டெக்ஸ்ட மாத்தாம அதே மீனிங்ல வரா மாதிரி நீங்க யார் எடுத்து போட்டுக்கிட்டாலும் உங்க மேல நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணு. உண்மையில உங்களை எல்லாம் கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ண சொல்லி வெல்கம் பண்றோம். நிறைய பேர் பார்த்தங்க, நிறைய பேர் பார்த்தேன். ஐ திங்க் குறைஞ்சபட்சம் 1000 பேராவது இந்த இந்த சத் சங்கங்கள்ல நான் பேசுறத ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதெல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோஸ் 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம், அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்து போட்டு உங்க சேனல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இண்டிவிஜுவல்ஸ் இல்ல சேனல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. பொருள் மாறாமல், அவதூறு செய்யாமல், ட்ரோல் பண்ணாமல் எடுத்து அப்லோட் பண்ண எல்லோரையுமே
வரவேற்கின்றோம். நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்தது இன்னொரு பிளானும் சொல்றேன். இன்னொரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோங்கய்யா. டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு அதுல மல்டி மில்லியன் வியூஸ்லாம் ஓடி இருக்கு பார்த்தேன். நிறைய பேர் என்னுடைய வாய்ஸை யூஸ் பண்ணி இல்லை வீடியோவை யூஸ் பண்ணி மல்டி மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கு இந்த கான்டென்ட் போட்டுட்டு. முதல் விஷயம், உங்களை எல்லாம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வெல்கம் பண்றோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் இந்த நீங்க அப்லோட் பண்ற கான்டென்ட்டுக்கு. அது ஒண்ணு. மூணாவது, இப்ப யூடியூப்ல அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வர வருமானம் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணு, அது ஏன்னா நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் போறதுனால அது அந்த வியூஸ்னால கட்டாயமா யூடியூப் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அந்த யூடியூப் வருமானத்தை நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணு. யூடியூப் உங்களுக்கு என்ன வருமானம் கொடுக்குதோ அதே பணத்தை நாங்களும் மேட்ச் பண்றோம் உங்களை என்கரேஜ் பண்றது. அதாவது நாங்க அப்லோட் பண்ற எங்களுடைய வீடியோ, எங்க கான்டென்ட் எல்லாமே சனாதன இந்து தர்மத்தை உலகம் முழுக்க எல்லோருக்கும் கொண்டு செல்லுகின்ற இந்த நற்செயலை செய்வதனால் அந்த பெரும் நல் திருப்பணியில் நீங்களும் உதவுவதனால் யூடியூப் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா நாங்களும் உங்களுக்கு மேட்ச் பண்றோம். அதே மாதிரி 100 ரூபா நாங்க கொடுக்குறோம். நீங்க யூடியூப் வருமானம் உங்களுக்கு இப்போ டபுள் ஆயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. யூடியூப் 100 ரூபா கொடுத்தா கைலாசத்துல இருந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டபுள் ஆயிடும். அதனால நீங்க கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எங்களுடைய வீடியோஸை எடுத்து, முக்கியம் அதுதான் என்னன்னா கான்டெக்ஸ்ட் மாறக்கூடாது, திரிக்கக்கூடாது, ட்ரோல் மெட்டீரியலா மாற்றக்கூடாது. அந்த சொல்லப்படுகின்ற சத்தியம் தன்மை மாறாது அப்படியே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க 1 நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம், ஷார்ட்ஸா போட்டுக்கலாம், ரீல்ஸா போட்டுக்கலாம், இல்ல 3 நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம், இல்ல முழு சத் சங்கத்தை வேணாலும் லைவா போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த என்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஃபார்மை ப்ரொஜெக்ட் பண்றோம். பார்த்துக்கோங்க. kailasa.ai/digi அம்பாசிடர் AMB பார்த்துக்கிடுங்க. என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 நன்மை. 1, நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் ஃபார் த கான்டென்ட் யூ ஆர் அப்லோடிங். நீங்க அப்லோட் பண்ற கான்டென்ட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். 2வது, யூடியூப்ல வர்ற வருமானத்தை நீங்களே எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸ் மூலமா இந்த வியூஸ் மூலமா யூடியூப்ல இருந்து வர வருமானத்தை நீங்க எடுத்துக்கலாம். 3வது, யூடியூப்ல இருந்து இந்த வீடியோ மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்களோ அதே அளவு வருமானத்தை நாங்க மேட்ச் பண்றோம். நாங்க உங்களுக்கு அதே பணத்தை நாங்களும் கொடுக்கிறோம். ஸோ அப்ப 2 டபுள் வருமானமா மாறிடும். அதனால இந்த திருப்பணியை செய்ய விரும்பும் எல்லோரும் டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களை வரவேற்கின்றோம். யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக பெரும் நல் திருப்பணி. அடுத்தது, யூடியூப்ல இப்போ ஒரு போல் போட்டிருக்கோம். இந்த 28 நாட்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இந்த தியான சத்சங்க ஞான ரசவாதத்தை பற்றி நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல 28% பேர் மேனிஃபெஸ்டட் மை குவாண்டம் செல்ஃப்னு போட்டிருக்காங்க. 24% பேர் அவேர்னஸும் இன்னர் பீஸும் உணர்றோன்னு போட்டிருக்காங்க. 26% பேர் லைஃப் கிளாரிட்டியும் லைஃப் ரீசெட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. 22% பேர் இதே சத்சங்கங்கள் ஆங்கிலத்தில் வேணும்னு போட்டிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக சிவராத்திரி சத்சங்கம்
சிவராத்திரி மற்றும் தைப்பூசம் ஜனவரி 31ஆம் தேதி நியூயார்க் டைம் EST படி இரவு 7 மணிக்கும், பிப்ரவரி 1ஆம் தேதி EST படி 9:30 மணிக்கும், அதாவது 31ஆம் தேதி ஜனவரி 7 மணிக்கு நடக்கிறது ஆங்கில சத் சங்கம். 1ஆம் தேதி பிப்ரவரி 9:30 காலையில EST படி நடக்கிற சத் சங்கம் தமிழ்லையும். அப்படின்னா இந்தியாவில் மாலையா வரும். இந்தியாவில் மாலை 8 மணிலிருந்து 10 மணின்னு வரும். இந்த சத் சங்கம் தமிழிலும் இருக்கும். சிவராத்திரி பிரம்மோற்சவம் 13 நாட்கள் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி வரை மகா சிவராத்திரி சத் சங். இதே நேரத்தில், அதாவது இந்திய நேரம் மாலை 8 மணி, 8லிருந்து 10 வரை. EST ஈஸ்டர்ன் டைம் ஜோன்ல 9:30லிருந்து 11:30 வரை. இதே நேரத்தில் ஆங்கிலத்தில் சத் சங்கம் நிகழும். தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும், ஆனால் ஆங்கிலத்தில் சத் சங்கம் நிகழும். ஏன்னா நிறைய பேர் ஆங்கிலத்தில் சத் சங்கம் ஒன்றுன்னு கேட்கறதுனால ஆங்கிலத்தில் நிகழும். தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கும். ஸோ அதற்கான தலைப்பு ஏற்கனவே ஒரு போல் மூலமா தலைப்பை மக்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்த, நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட். அந்த தலைப்பிலேயே 13 நாட்கள் தியான சத் சங்க ஞான ரசவாத நிகழ்வு நிகழும். அனைவரும் வந்து பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்று பரமாத்வைதத்தை அடைந்து பரமானுபூதியை உற்று ஆனந்தத்தோடு வாழ்வீர்களாக என்று வரவேற்கின்றேன், ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன். இன்னைக்கு இந்தியாவோட ரிபப்ளிக் டே. இந்த நன்னாளிலே பரமசிவ பரம்பொருள் பாரதத்தை ஆசீர்வதித்து பாரதத்திற்கு எல்லா நன்மையும் கிடைக்க பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பாரதத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நல்லது. அடுத்தது, உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாயத்தின் ஆலயங்களில் சண்டேசர் வழிபாடும் கணபதி வழிபாடும் நிகழ்ந்து இந்த கைலாச நித்யானந்த ஜெயந்தி பிரம்மோத்சவம், நித்யானந்தோத்சவம், அவதார தின பிரம்மோத்சவம் நிறைவுற்று, இனிதே நிறைவுற்று நித்யோத்சவம் துவங்குகிறது. இந்த 49வது நாள், 49வது அவதார தின பிரம்மோத்சவம், 49வது ஜெயந்தி மகோத்சவம், நித்யானந்தோத்சவம், 28 நாள் சத்சங்கத்தின் சாரமும் எல்லோரும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று ஜீவன் முக்தராக எல்லா நன்மையும் பெற்று அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளோடு
பரம்பொருளை அனுபூதியாய் உணர்ந்து பரமுக்தியில் ஜீவன் முக்தியில் வாழ்வீர்களாக, வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.